வணக்கம் காய்ஸ், நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்க அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த கலெக்ஷன் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருப்போம். பட் இருந்தாலும் இப்போ திரும்ப போடுற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப சேலுக்கு வந்திருக்கு இந்த அக்கௌண்ட்டு. நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான் வாங்கியிருந்தார், திரும்ப அவரே சேல் பண்ணணுன்னு வந்திருக்காரு. அவருக்கு இந்த அக்கௌண்ட் வாங்கி கொஞ்ச நாள் விளாண்டதுக்கப்புறம் இன்னொரு அக்கௌண்ட் வாங்கலான்னு ஆசை வந்துருச்சு போல். அவர் இதை விட கொஞ்சம் பெரிய அக்கௌண்ட் நம்மக்கிட்ட வாங்கிட்டு இந்த அக்கௌண்ட்டை இப்போ சேல் பண்ணுறாரு. ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா வாங்கினதை விட இப்போ கம்மியான ரேட்டுக்கு தான் சேல் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 40,000 கம்மியாக தான் சேல் பண்ணியிருக்காரு. ஸோ நான் உங்களுக்கு இப்போ சேல் பண்ணேன்னா அதே ரேட்டில் தான் வரும். ஸோ கம்மியான ரேட்லேயே இந்த அக்கௌண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் அப்படி என்ன தான் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 80வது லெவல், அதே மாதிரி 1, 3, 4, 5 அதாவது இந்த கோல்டன் லைட்ஸ் எல்லாமே இருக்குது கைஸ். நடுவில் இருக்க அந்த செகண்ட் கோல்டன் லைட் மட்டும் மிஸ்ஸு. அதை தவிர்த்து 1 to all கோல்டன் லைட் ப்ராசஸ் அதாவது 1 to all நார்மல் லைட் ப்ராசஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்பிள் ஷேட், அதாவது நம்மளோட ராய் ஸ்டார் ஹேர், எலக்ட்ரிக் ஷாக், எஸ்கே ஷபீர் ஹேர், இதுக்கெல்லாம் அந்த பர்பிள் ஷேடு எலக்ட்ரிக் ஷாக் பண்டல்னு பேர் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம அது யூஸ் பண்ணுறது ராய் ஸ்டார் ஹேர், எஸ்கே ஷபீர் ஹேர்னு சொல்கிறோம். சரி, அது இருக்குது. அதுக்கப்புறம் கோல்டன் ஷேடு, ப்ளூ ஷேடு, பிளாக் ஷேடு, இது மூணுமே இருக்குது. அப்புறம் 1 to all மிஸ்ஸே இல்லாமல் இருக்குது கைஸ். 6th 7th 8th லைட்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஐடிஸில் மிஸ் ஆகி தான் வரும், இல்லைனா 6th லைட்டாவது மிஸ் ஆகிடும். பட் இதில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மிஸ்ஸுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் 2 ப்ரீஆர்டர் க்ளூவாலுமே இருக்குது. இந்த ரெட் கலர் ப்ரீஆர்டர் க்ளூவாலும் இருக்குது, ஒயிட் கலர் ப்ரீஆர்டர் க்ளூவாலும் இருக்குது. அதுவும் இல்லாமல் 1000 பண்டில்ஸ் கைஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 969 பண்டில்ஸ் இருக்குது இதில், அதாவது ஓப்பன் பண்ண இடத்துல. அது ஒரு வாங்கும்போது இதெல்லாம் ஓப்பன் இல்லாமல் இருந்துச்சு. 700 பண்டில்ஸ் நம்ம தான் இருந்துச்சு, அவர் ஓப்பன் பண்ணிட்டு இருப்பார் ஃபுல்லாக. அப்புறம் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணாத பண்டில் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கிரேட்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டையும் சேர்த்தா 1000+ பண்டில்ஸ் ஆயிரும். லைக்ஸும் பார்த்தீங்கன்னா 40,000 41,000+ இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் பார்க்க உங்களுக்கே தெரியும் ஈவெண்ட் கலெக்ஷன்லேருந்து எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பழைய ரேங்க் டிஷர்ட்ஸ் அதுவும் இருக்குது கைஸ். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஜாம்பி சாமுரை பண்டில் இருக்குது. இப்போ 5th லைட் இருக்குது. நான் தான் சொன்னேன்ல 1 to all. இந்த பார்த்தீங்களா சீசன் டிஷர்ட் இருக்குது. கீழே போக போக நமக்கெல்லாம் இந்த ஓல்டு கலெக்ஷன்ஸாக தானே வரும். அதுக்கப்புறம் நம்மளோட இந்த அது பேர் என்ன கைஸ், இந்த பிரேக் டான்ஸர் பண்டில். எஸ், ஃபஸ்ட் டைம் கோல்டு ராயலில் வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஈவெண்ட் வந்துச்சு, அது இருக்குது. அதுக்கப்புறம் 2 ஏஞ்சலிக் பேண்ட்டுமே இருக்குது. ரெட் கலர் ஏஞ்சலிக் பேண்ட் இருக்குது, நார்மல் ஏஞ்சலிக் பேண்ட்டும் இருக்குது. 4 கிரிமினல் இருக்குது. அந்த லெகோ பிளாக் மண்டே இருக்கான் பார்த்தீங்களா, அந்த காஸ்ட்யூமும் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சொன்னல 29 மாடல்ஸ் இங்கே ஓப்பன் இல்லாமல் இருக்குது. அதையும் ஓப்பன் பண்ணால் ரெடி ஆயிரும். ஈவோ கன்ஸில் பார்த்தீங்கன்னா எமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 135 எமௌண்ட் இருக்குது. ஆமாம், இதில் இன்ட்ரோ அனிமேஷன் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இன்ட்ரோ அனிமேஷன் இருக்குது. கிட்டத்தட்ட 16 இன்ட்ரோ அனிமேஷன். நீங்கள் இந்த சர்க்குலேட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கலாம், அது பாட்டுக்கு ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த இன்ட்ரோ அனிமேஷன் பிடிக்கும்னு முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுறதை பற்றி. அதே மாதிரி ரேட்டு பார்த்தீங்கன்னா என்னால் இதை சொல்ல முடியாது. ஆனால் நான் சொல்லிட்டேன்ல எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஒரு வாங்கின அமௌண்ட்டுக்கு இப்போ ஒரு விற்கிற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் இந்த ஐடி வாங்கணுன்னா என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். கீழே குரூப் லிங்க் தந்திருப்பேன், அதை டச் பண்ணி உள்ள வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட 8 EVO மேக்ஸ்ன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம், 8 EVO மேக்ஸ். அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இல்லை, இன்குபேட்டர் கலெக்ஷன் எடுத்தாலே முக்கால்வாசி இன்குபேட்டருக்கு எல்லாத்தையும் செட்டாக எடுத்து வச்சுருக்காங்க. 4 காஸ்ட்யூம் இருந்தால் 4 எடுத்து வச்சிரும் அப்படிங்கிற மாதிரி. பேரஃபலுக்கும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். AUGக்கும் அதே மாதிரி தான், AKவுக்கும் அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. UMPக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். MP5க்கு அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. MP40ல் மட்டும் அந்த ரெட் கலர் இது மட்டும் மிஸ் ஆகிருக்கும். மற்றது அதை தவிர்த்து எல்லாமே இருக்குது. P90க்கும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்காங்க. வெக்டாருக்கு எப்படின்னு தெரில. மேக் 10க்கு கூட அப்படி எடுத்து வச்சிருக்காங்க கைஸ். என்ன கதைன்னே தெரில. காசு கையில் நிறைய இருக்குன்னு போட்டு செலவு பண்ணியிருப்பார் போல, கண்ணை மூடிட்டு. இப்போ வாங்கினவரும் இதில் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காரு. M10க்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குது. M18க்கு 11 ஸ்கின் இருக்குது கைஸ். உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஸ்கின்னுமே இருக்குது. டிராபிக்கல் வேணுமா டிராபிக்கல் இருக்குது, அந்த பிங்க் கலர் M18 வேணுமா அது இருக்குது. அந்த மாதிரி எக்கச்சக்கமான கன் ஸ்கின்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ நம்ம குரூப்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கேமர்ஸ் இருக்காங்க. நீங்கள் ஜாயின் பண்ணோன்னே நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்னோட நம்பருக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கான்டாக்ட் பண்ணுறது உங்களுக்கு எந்த இஷ்யூஸ் இல்லாமல் சேஃபாக பண்ணி தரக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ என்னோட நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. 8608644844. இதுதான் என்னோட நம்பர். இதை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக ஐடி வாங்கிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்த்தர். நன்றி, வணக்கம்.